ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ அழகான ஒரு காஸ்டியூமில் ரொம்ப அழகாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் வந்து உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ எனக்கு ஆனால் காவேரி மேலே மிகப்பெரிய ஒரு கோவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதை தான் சொல்கிறாங்க, நானா வெண்ணிலாவான்னு சொல்லி திருப்பி வந்து விஜய்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார்ல, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அங்கேருந்து நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவரோட கேரக்டரே மாற்றி துருன்னு ஒரு மாதிரி வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. எல்லாமே இல்லை உங்களுக்காக தான், நான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நீங்கள் வந்து நானா வெண்ணிலாவான்னு சொல்லி இந்த ஓல்டாக இந்த டைலாக்கே திருப்பி இப்படிடா பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன காவேரி? அழகாக நீங்கள் போயிட்டு இப்போ அன்னைக்கு கூட சொல்லுவாங்க, அதாவது காவேரிக்கு வெண்ணிலாவுக்கு சுயநினை வந்ததுக்கப்புறம் வந்து 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்க இல்லையா, ஆன்ட்டி வீட்டில், அதாவது மாமி வீட்டில். அப்போ கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டீங்களா நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உடனே சொன்னால் அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ வந்து காவேரி மாதிரி இருக்கும்போது உடனே சொல்லி இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க போது அவர் சொல்வார். அவ்வளோ தூரம் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், எனக்கு காவேரி தான் வேணும், நான் அந்த லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாரு. அப்போது நீங்கள் தான் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் அது எல்லாமே பண்ணதுக்கு காரணம். பட் திருப்பி நீங்கள் வந்து காரணம் விஜய்ன்னு சொல்லி ரொம்ப தப்பு. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளால ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு லெவலுக்கு தான் வந்து பார்த்துக்க முடியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹக் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ தூரத்துக்கு தட்டி விட முடியாத அளவுக்கு ஹக் பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க போல், நான் அதை நோட் பண்ணல, ஒரு ஃபாலோவர் தான் சொன்னாங்க, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். நான் போக மாட்டேங்கிற மாதிரி விஜய் சொன்னான்னு அவங்க சொல்கிறாங்க ஃபாலோவரில், நான் நோட் பண்ணல அதை. ஸோ யாராவது நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது ரொம்ப தப்பு தான் இல்லையா, எந்த சுச்சுவேஷனில் இருக்கட்டும் அவங்க அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ 2 பேருமே மாற்றி குட்டி தவறுகள் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் காவேரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல்டாக டிசிஷன் எடுக்கணும், அதான் என்னோட ஆசையுமே. பிகாஸ் காவேரி விஜய் தெளிவாக சொல்லிட்டார், எனக்கு வந்து நீ தான் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அதை தாண்டி இவர் என்ன பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. காவேரி வந்து வாழ வேண்டியது விஜய் கூட தான். ஸோ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெண்ணிலாவை போட்டு இடிக்கிறீங்க? ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு கஷ்டம் தானே நீங்கள் விஜய்க்கு. ஸோ வந்து விஜய் கஷ்டம் கொடுக்கூடாது நீங்கள் நினச்சிட்டு மேலும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க காவேரி. அது காவேரிக்கு புரியல, என்னன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்து அவரோட டிசிஷன் எடுக்க முடியாதோ அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுவார். ஏன் எடுக்க முடியாது, அவர் தான் எப்போயும் எடுத்துட்டார், நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்து உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை நோண்டும் போது நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கலே. அதே மாதிரி தான் அவங்க நீ தான் வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னு உங்களுக்கும் புரியுது. ஸோ என்ன முடிவு இதுக்கப்புறம் எடுக்கணும்? இதுக்கப்புறம் வெண்ணிலா இருக்குங்க உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணணும். உங்கள் லைஃப்பை நீங்களும் விஜய் தானங்க டிசைட் பண்ணணும். அந்த 3வது மனுஷி வெண்ணிலா எங்கே டிசைட் பண்ணணும்? இந்த டிசிஷன் நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னதே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவே வந்து சிங்க் ஆகலை. அந்த டைலாகே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதாவது வாழ போகிற அவங்க 2 பேருக்கும் வந்து ஒத்துக்கிட்டால் பத்தாதா? எதுக்கு அந்த 3வது மனுஷியாக இருக்கா, அவங்க ஏன் அதுக்கு முடிவு சொல்லணும்? நீங்கள் வந்து விஜய் கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லி நீங்கள் கஷ்டம் தான் படுத்திட்டு இருக்கீங்க மேலும். ஸோ பிரிஞ்சிருந்து நீங்கள் அழகாக நீங்கள் போங்க, விஜய் கூட போங்க, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வெண்ணிலா அப்படிங்கிறத ஏன் கொண்டு போக மாட்டாங்க நமக்கு தெரியல. ஸோ அங்கே போய்ட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனை கான்சிக்வன்சஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கட்டும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம பார்க்கணும்ல வெண்ணிலா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னதான் எது நடந்தாலும் விஜய் தான் முக்கியம், காவேரி தான் முக்கியம்னு இருக்கவர் கூட நீங்கள் போய் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நம்ம பழைய வெண்ணிலா காவேரி பார்த்தோம் இல்லையா, அந்த காவேரி அங்கே திருப்பி எங்களுக்கு வேணும். ஃபைட் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு வந்து செம்மையாக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஓல்டு காவேரி ஃபைட் பண்ணுற காவேரி திரும்பி வந்தால் தான் இன்னும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதில் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னதான் விஜய் காவேரி 2 பேரும் பாவமாக இருந்தாலும் பட் இந்த இடத்துல காவேரி மீது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா காவேரி தான் வேணும்னு சொல்லி வந்து நிற்கும் போது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேலும் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்களே, அதையும் யோசிக்க மாட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய ஓல்டு காவேரியை சப்போர்ட்டிவாக விஜய் கூட நிற்கணும். இந்த இடத்துல விஜய் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் கூட தப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம் கமெண்ட்டில். பட் இப்போ அவங்க இருக்க கண்டிஷனில் போய் ஃபைட்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொன்னால் அவர் இன்னும் தாங்குவார் இல்லையா, அதையே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை பற்றிலாம் போனால் பெருசாக போகும் வீடியோ. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.